கண்ணகி கண்ணகியோட கணவன் கொல்லப்பட்டார் என்று நீதி கேட்டு வந்த கண்ணகி, அந்த கண்ணகியின் சாபம் அந்த மதுரையே எரிந்தது. அன்னைக்கு அந்த மதுரையில் இருக்கிற அனைவரும் எரிந்து செத்தார்கள். அந்த பத்தினி சாபம்ன்றதுதான் அந்த கான்செப்ட். அது வழியிலையும் வேதனையில இருந்தும், அது ஒரு நாடா இருந்தாலும் பாகிஸ்தானா இருந்தாலும் ஒருத்தர் கூட அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஒரு தீவிரவாத ஆதரவு நிலை கொண்ட தலைவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான நிலைன்றதை பார்க்கணும். கண்டிப்பான அவர்கள் மீது உளவுத்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும். இந்த தீவிரவாதத்துக்கு அவர்களுக்கு தொடர்பு உண்டா என்பதை இந்த உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும். அதுவும் முக்கியமா சீமான் அவர்கள் சொல்ற கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு முழுமையான இந்தியாவின் எந்த பகுதியில் குண்டு போட்டாலும் நாங்கள் சாக தயாராக இருக்கிறோம். தேவைப்பட்டால் நாங்கள் எல்லாரும் திரண்டு இந்துக்களாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியர்களாக இணைந்திருக்கும் அனைத்து மதத்தினராக இருந்தாலும் சரி, போருக்கு தயாராக இருக்கிறோம். போரினால் ஏற்படும் சாவுக்கோ தியாகங்களுக்கோ நாங்கள் அஞ்ச மாட்டோம். எந்த வகையிலும் பாகிஸ்தானை விட்டு வைக்கக்கூடாது. ஆபரேஷன் செந்தூர், அதுக்கு ஒவ்வொரு இந்தியனும் அதை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அதாவது ஒரு குங்குமத்தின் ஒரு விரல் துணியில் ஒரு குங்குமத்தை ஒரு தீவிரவாதி என்ற பெயரில் ஒரு மதத்தின் பெயரை சொல்லி ஒருத்தன் அழித்தானால் அந்த குங்குமத்தின் விலை என்ன என்பதை அழிச்சிட்டாங்கன்னு என்ன சொல்றான், உங்க பிரதமர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி சொல்றான். அந்த பொண்ணு அதை பேட்டியிலே சொல்லுச்சு. சொல்லவும் அது சொன்னா என்ன பதிலடின்றது, அந்த ஆபரேஷனுக்கு செந்தூர்னு பேர் வச்சது மிகப்பெரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குங்குமத்தை தொட்டவன், அந்த ஒரு பெண் வைக்கிற ஒரு துளி குங்குமம் இவ்வளவுதான் இருக்கும், ஒரு விரல் நுனியில தான் இருக்கும். அந்த விரல் நுனி குங்குமத்தை அழிச்சா கூட கொடூரமா கொல்லப்படுவார்கள் என்பது இன்னைக்கு இந்த ஆபரேஷன் செந்தூர் மூலம் தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பாகிஸ்தான்ல யார் இருந்தாலும் தீவிரவாதி. இத்தனை பாகிஸ்தான்ல அத்தனை கூடாரத்தை வச்சு இந்தியாவுக்கு எதிராக வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாடை அந்த நாடின் மீது போர் கொடுக்காத, அந்த பொதுமக்கள் மீது போர் தொடுக்க கொள்ளாதீர்கள். அதாவது போர்னு வந்தா எல்லாம் நடக்கத்தான் செய்யும். போர்ன்றது தியாகங்கள் குறித்தது. அப்ப இது வரைக்கும் அந்த சுட்டு கொண்டவன பாகிஸ்தான்ல ஒருத்தர் கூட வருத்தம் தெரிவிக்கல. அந்த தீவிரவாதிகளுக்கு எங்களுக்கு தொடர்புன்ற வார்த்தையை சொல்லலைன்னும் போது பாகிஸ்தானுக்கு டைரக்டா தொடர்பு இருக்கு. நீங்க நம்ம புராணங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணகி கண்ணகியோட கணவன் கொல்லப்பட்டார் என்று நீதி கேட்டு வந்த கண்ணகி, அந்த கண்ணகியின் சாபம் அந்த மதுரையே எரிந்தது. அன்னைக்கு அந்த மதுரையில் இருக்கிற அனைவரும் எரிந்து செத்தார்கள். அந்த பத்தினி சாபம்ன்றதுதான் அந்த கான்செப்ட். அது வழியிலையும் வேதனையில இருந்தும், அது ஒரு நாடா இருந்தாலும் பாகிஸ்தானா இருந்தாலும் ஒருத்தர் கூட அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா தீவிரவாதத்தை ஆரம்பத்திலிருந்து பல கட்டங்களை ஆதரித்தது. இதை விட மிக 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 ஒரு வேதனையான செயல் என்னன்னா, இங்க இருந்துகிட்டு அந்த தீவிரவாதிகள் சுட்டப்பையே அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிய சில தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள என்ன கான்செப்ட்னு தெரியாது. ஒரு தீவிரவாத ஆதரவு நிலை கொண்ட தலைவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான நிலைன்றதை பார்க்கணும். கண்டிப்பான அவர்கள் மீது உளவுத்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும். இந்த தீவிரவாதத்துக்கு அவர்களுக்கு தொடர்பு உண்டா என்பதை இந்த உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும். அதுவும் முக்கியமா சீமான் அவர்கள் சொல்ற கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு முழுமையான ஆதரவு கருத்தா இருக்கு. அதுபோக பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கோவை அநியாயமா பொதுமக்கள் குண்டு வைச்சு கொல்லப்பட்டார்கள். அதன் குற்றவாளி பாஷா அவர்கள் இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்கள். அப்ப தீவிரவாதத்துக்கு முழுமையான ஆதரவானவர்கள். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்ப இனிமேல் நம் நாட்டை எவனும் தொட்டு பார்க்க கூடாது. தொட்டு பார்த்தா என்ன ஆகுன்றது தெரியணும். ஏன்னா அப்பாவி பெண் கணவனோட கல்யாணம் முடிந்து ஒரு 14 நாளுக்குள்ள ஒரு மதத்தின் பெயரை கேட்டு நீ இந்துவான்னு சொல்லி சுட்டுக் கொல்லப்பட்டான் என்றால், அதாவது இந்துவாக இரு, இல்லை இந்தியாவில் இந்தியனா இரு. அது முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், இந்தியன் என்ற உணர்வோட இருக்கலாம். அதை பத்தி தப்பில்லை. நாம எல்லாரும் இந்தியர்கள். அன்றே பாகிஸ்தானை பிரிச்சப்ப அன்னைக்கு பாகிஸ்தான் வேணும்னு போனவங்க தான் அவங்க. இந்தியா வேணும்னு இருந்த முஸ்லீம்கள் நிறைய, அவர்கள் இன்று நம்முடன் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால போர்னு வரும்பொழுது அனைத்து தியாகங்களுக்கு தயாராக இருக்கிறோம். இந்தியாவின் எந்த பகுதியில் குண்டு போட்டாலும் நாங்கள் சாக தயாராக இருக்கிறோம். தேவைப்பட்டால் நாங்கள் எல்லாரும் திரண்டு இந்துக்களாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியர்களாக இணைந்திருக்கும் அனைத்து மதத்தினராக இருந்தாலும் சரி, போருக்கு தயாராக இருக்கிறோம். போரினால் ஏற்படும் சாவுக்கோ தியாகங்களுக்கோ நாங்கள் அஞ்ச மாட்டோம். எந்த வகையிலும் பாகிஸ்தானை விட்டு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டார்கள். இந்த செந்தூர் ஆபரேஷன் சிக்கி சின்னாபனமாவார்கள் என்று மாற்று கருத்து கிடையாது.
அதுபோக இங்க இப்ப நம்ம வீரர்கள்லாம் வந்து திரும்ப சொல்லி ஒரு ஒரு அறிக்கை, அவசர அறிக்கையினால நிறைய பக்கத்துல வீரர்கள் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ராணுவ வீரர்கள் ஒரு ட்ரெயின்ல எதுல பயணிச்சா கூட நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உதவி, அவங்க எவ்வளவு சீக்கிரமா போய் சேர முடியுமோ, அவங்க டயர்ட் ஆகக்கூடாது. உங்களுடைய ரிசர்வேஷன் கூட கொடுத்து அவர்களை படுக்க வச்சு அவங்கள போருக்கு, ஏன்னா அவங்க போய் நாட்டில் நின்றாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அதனால ராணுவ வீரர்களை பத்திரமாக அவங்க பகுதிக்கு திருப்பி அனுப்புங்க. இந்த போரின் வீரியம் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே இல்லை. ஆனால் இத்துடன் அந்த பொன்னின் நெற்றி குங்குமம் இதற்கு விடை சொல்ல வேண்டும். இனி இந்தியாவில் தீவிரவாதம் எந்த ரூபத்திலும் தலையெடுக்க கூடாது. ஏன்னா பல கட்டங்களில் நம்ம தீவிரவாதத்தை பார்த்துட்டோம். தீவிரவாதம் வந்து எவ்வளவு நமக்கு வந்து வழிகளை கொடுத்திருக்கு, வேதனைகளை கொடுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இந்த செந்தூர் ஆபரேஷனை இதுக்கு உச்சக்கட்ட முடிவாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த தலைவர்கள் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த போர் வந்து இஸ்லாமியர்களுக்கும் இங்க இருக்க இந்துக்களுக்கு ஒரு காலத்திலே ஏற்படுத்தாது. இங்க இருக்க இஸ்லாமியர்கள் பூரா இந்தியர்கள், இந்தியன்ற உணர்வுக்கு அந்த பொண்ணோட குங்குமத்தின் வழி அங்க இருக்க ஒரு குதிரை யூசுப்னு நினைக்கிறேன், ஒரு குதிரைக்கார சண்டை போட்டான். அவர் இஸ்லாமியன், அவன் இந்தியன். அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு அந்த கவலை வேணாம். இது மாதிரி நீங்க தயவு செய்து கருத்துக்களை பொது வழியில் தெரிவிக்காதீர்கள். இது பிரிவினை பின்னி பிணைஞ்சு மாமம் மச்சானா, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமம் மச்சானா, தொழில் குடுக்கல் வாங்கல் பின்னி பிணைஞ்சிட்டாங்க. இங்க இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக இருப்பாங்களே தவிர்த்து இங்க இருக்க இந்த போற காரணம் காட்டி இங்க யாருக்கு பிரிவினை வராதுன்னு அந்த கருத்து அவருக்கு சொல்லிக்கிறேன். இந்தியர்களா ஒன்றுபடுவோம். அதுதான் நமக்கு இந்த கட்டத்தில் ஒரு சரியான விஷயம். நன்றி, வணக்கம்.